இப்போ மட்டும் இல்ல, இப்பவுமே எங்க அம்மா வைக்கிற ரசத்துக்கு நான் அடிக்ட்னே சொல்லலாம். அந்த ரசத்தை தான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா நம்ம ரெடி பண்ண போறோம். இதை பண்றதுக்காக ஒரு மீடியம் சைஸ் புளியை நான் ஊற வச்சிருக்கேன். இது ஊறட்டும். அதுக்குள்ளே 4 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம கண்டிப்பா பிசைஞ்சு தான் எடுக்க போறோம். அதனால இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தாராளமாவே கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி பழத்தை பிசைஞ்சு தான் எடுக்க போறோம். கண்டிப்பா மிக்ஸி ஜார்ல அடிக்க கூடாது. இப்போ அது கூடவே கொஞ்சமா பூண்டு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த சக்கையை வெளியே எடுத்துடலாம். ஊற வச்சிருந்த புளி கரைச்சல் உள்ள ஊற்றி கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் 2 வரமிளகா போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தாளிக்க ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. கூடவே நம்ம தட்டி வச்சிருந்தோம்ல இந்த பூண்டு போட்டு நல்லா மிளகு ஜீரகம் நல்ல காரத்துக்கு ஏற்ப தூக்கலாவே போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல இதில் ஊற்றி நல்லா உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணி மூடி வச்சிருங்க. உப்பெல்லாம் போட்டுட்டு இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா கமகமன்னு ரசம் ரெடி.